தகப்பனே, இந்த அறிகிற அறிவை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. சோ அதனூடாகத்தான் சமாதானம் எங்களோட வாழ்க்கையில பெருகுச்சு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியாது, கிறிஸ்து நம்முடைய ஆவியோட இணைஞ்சஸ். சோ அதனாலதான் இன்றைக்கு அநேகர் கடவுளை தேடுகிறார்கள். தங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளூடாக கடவுளை தேடுகிறார். ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? அதை கிறிஸ்து நம்மோட சேர்ந்த அந்த அந்த சேர்வை விட இன்னும் அதிகமாய் அவரால் நம்மிடத்துல சேர முடியாது. அந்த அளவுக்கு கிறிஸ்துவும் நாங்களும் ஒற்றை ஆவியாக இணைஞ்சிருக்கிறோம். சோ இந்த அறிகிற அறிவை பரிசுத்தாவி நமக்கு தந்தபடியாலதான் நாங்க நித்தமும் கிறிஸ்துவுக்குள் அந்த சுதந்திரத்தை, ஃப்ரீடத்தை அனுபவிச்சு கொண்டே இருக்கிறோம். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மத கட்டுக்கள், சுயநீதி கட்டுக்கள், பாரத்தை சுமந்து தெரிஞ்ச எங்களை விடுதலையாக்கி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்களை விடுதலையாக்கி இன்றைக்கு எங்களுடைய அம்மா அப்பா அல்லது எங்களை உலகத்துல நேசிக்கிற எந்த ஒரு மனுஷனும், அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், எவரும் இப்படி உங்களோட குளோஸா இருக்க முடியாது. உங்களை பெத்த அம்மா, உங்களை பெத்த தகப்பன் கூட இவ்வளவு நெருக்கமாக உறவை வச்சிருக்க முடியாது. சோ நம்ம சிரிசித்தவர், நம்மை சிரிசித்தவர். சில பேர் நீங்க நினைக்கலாம், உங்களோட வாழ்க்கைய சூழ்நிலைகளை வச்சுக்கொண்டு கடவுள் என்னோட இருக்கிறாரா, நம்மை உண்டாக்கினவர் என்னோட இருக்கிறாரா? சோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய சந்தேகம். சோ ஆபிரகாம் ஒரு துளி கொடுத்த யோசிக்கல, ஆண்டவர் சொல்லேக்க, நீ நேசிக்கிற உன்னுடைய மகன் எனக்காக பலியிடண்டு என்று சொல்லேக்க ஆபிரகாம் யோசிக்கல, கடவுள் என்னோட இருக்கிறாரா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையாக என்னோட இருக்கிறாரா என்று சொல்லி அவன் துளி கூட சந்தேகப்படாம. சோ அதே போல இன்றைக்கு நீங்க யார் என்றாலும் உண்மையா கடவுள் என்னோட இருக்கிறாரா, அவர் உண்மையா என்ன நேசிக்கிறாரா, இல்ல உண்மையா எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாரா என்கின்ற சந்தேகம் எப்ப வரும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் தோல்வியா இருக்கிற பொழுது. சோ அப்பொழுது நாம ஒரு நாளும் சத்தியத்தையும் யதார்த்தத்தையும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த யதார்த்தம் நிஜத்தை நாம திரும்ப கொண்டு வந்து நாம கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய ஆவியை பெற்றுக்கொண்டோம். நன்றி இயேசுவே. அந்த ஆவி புது சிருஷ்டிப்பு. அது பரிசுத்தம், நீதி, அதாவது கடவுளோட நாம் ஒன்றா இருக்கக்கூடிய அத்தனை தகுதியையும் உள்ளடக்கியதான் அந்த ஆவி. அதனாலதான் கிறிஸ்து நம்மோட இணைஞ்சிருக்கிறார். ஆமே. நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உண்மை, இந்த சத்தியத்தை பிசாசு ஒருவரையும் கேட்க விடாது. சோ அதனாலதான் இன்றைக்கு மனுஷன் கடவுளை தேடுகிறார். மனுஷன் கடவுளை மாம்ச வழியூடாக தேடுகிறார். நன்றி இயேசுவே. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் உங்களை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நன்றி. ஆமேன். ஓகே, இன்றைக்கு நான் சொல்ல போற காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில
உங்களுக்குள்ள இருந்து இந்த ஆசீர்வாதங்களை வெளியில கொண்டு வரும். ஆமே. அவருடைய எல்லா வார்த்தைகளுமே நம்ம உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய புதிய அடையாளத்தில் இருந்து நம்ம வாழ வைக்கிறது. ஆமீன். சோ இதனாலதான் நாம எப்பவும் சொல்லுவேன், நான் உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் அல்லது மத ரீதியாக வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்பது நாம புரிஞ்சு கொள்ளணும். ஆமீன். சோ நீங்க கேட்கிறவர்கள் மட்டுமாக இல்லாம, நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள செய்தத, கிறிஸ்து அந்த புதிய சிறுசிப்புல வாழ்றோம், நீங்க அதை சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க இன்னும் அதிகமாக இயேசுவை நேசிப்பீங்க. ஆமீன். இப்ப கடவுளை நாம இப்ப ஒரு பிள்ளைக்கு நாம சொல்லி கொடுக்க தேவையில்லை அம்மாவை நேசிக்க சொல்லி இல்ல அப்பாவை நேசிக்க சொல்லி. அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது, நேசிக்கும். ஏன்னா அதுக்கு அந்த அன்பு அது அறிஞ்சு கொள்றாங்க. ஆமே. சோ அது மட்டுமல்ல, அந்த டிஎன்ஏ, அவங்களுடைய அந்த டிஎன்ஏ அது ஆட்டோமேட்டிக்கா அது நேசிக்க பண்ணும். அதே போல எங்களுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கு, ஆவிக்குரிய டிஎன்ஏ. நாம பரிசுத்த ஆவியினால் நாம் என்ன செய்யப்பட்டோமா, மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். சோ அவருடைய வார்த்தையினால் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல அவருடைய அழிவில் வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தாகிய அவருடைய ஜீவனுடைய வார்த்தையினால் நாம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல பரிசுத்த ஆவியினால் நாம் என்ன செய்யப்பட்டோம், மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம். சோ அப்ப மறுபடி ஜெனிப்பிக்கப்பட நாம் என்ன செய்தோம், பரிசுத்த ஆவியினால் நாம் என்ன செய்யப்பட்டோம், கிறிஸ்துவோட மரிச்சு அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு நாம இப்ப கிறிஸ்துவோட நாம புதிய ஆவியை பெற்றிருக்கிறோம். என்னத்தை பெற்றிருக்கிறோம், புதிய ஆவிய. சோ அப்ப எங்கட உள்ளான மனுஷன் இருக்குத்தானே, அது புதிய ஒரு ஆவி, புதிய மனுஷன் என்று இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, அல்லது புதிய ஆவி. ஆமேன். சோ இந்த ஆவிக்கு நீ என்ன இல்லை, மரணம் இல்லை. இந்த ஆவிக்கு மரணம் இல்லை. சோ இது உலகத்துல எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சுதந்திரத்தை எங்களுக்கு கொண்டு வந்த தெரியுமா? சோ இதுல தானே ரட்சிப்பினுடைய நிச்சயமே இருக்கிறது. இன்னைக்கு இந்த ஒரு சிம்பிள், இந்த ஒரு காரியத்தையே இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் புரியாதபடியால தானே சகல பிரச்சனையும் உருவாகும். ஈவன் இப்ப இதுல இருக்கிற நாங்களும் கூட எத்தனை முறை கேட்டாலும் கூட இந்த எங்களுக்குள்ள நடந்ததான இந்த பெரிய ஒரு உண்மையை அறியாதாலதானே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயே எவ்வளவோ கவலைகள், பாரங்கள், யோசனைகள் எல்லாம் உருவாஸ். என்னன்னா இதை குறிச்சு நாம இருந்து யோசிக்கிறதல்ல, இதை குறிச்சு நாம இருந்து தியானிக்கிறதல்ல, இதனோடு சேர்ந்து நாம உறவாடுறதில்லை. என்னன்னா எங்களோட தேவைகள், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளியில இருந்து வர்றபடியால உள்ளுக்குள்ள நமக்கு ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவால நடந்து முடிஞ்ச காரியங்கள் அது புதைக்கப்பட்டு அதுல இருந்து கனி எங்களுக்கு வெளியில வருவதில்லை. சோ ஆகவே இன்றைக்கு நாம் பேச போற காரியங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமானது, மிக தேவையானது. இது கேட்கறது மட்டுமல்ல, இதுக்குள்ள இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்ய போது, வரப்போஸ். ஆமீன். சோ அதனாலதான் தலையங்கம் இப்படியாக எங்க இருந்து இந்த தலையங்கத்தை நான் எடுத்தேன்னு சொன்னா, கலாத்தியர் 3:3 வசனம். நீங்க பைபிள் இருக்கிற நீங்க எடுத்து வாசிப்போமா? கலாத்தியர் 3:3. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்க
என்னவாம்? ஆவியினால ஆரம்பம் பண்ணின நீங்க. சோ நாம் எல்லாருமே யாரால ஆரம்பம் பண்ணினோமாம்? பரிசுத்த ஆவியினால. பரிசுத்த ஆவிதான் நாம் என்ன செய்தாராம்? கிறிஸ்துவோட மரிக்க பண்ணி, கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணி, கிறிஸ்துவோட எங்களை எழுப்பிச்சஸ். சோ இதுக்கு எந்த ஒரு மனுஷனுடைய எந்த ஒரு பலமோ, எந்த ஒரு ஞானமோ, மனுஷனுடைய எந்த ஒரு திறமையோ, மனுஷனுடைய எந்த ஒரு பரிசுத்தமோ, மனுஷனுடைய எந்த ஒரு நீதியுமோ அல்ல. பாவத்துல மறிச்சிருந்தங்களை, ஆதாமுக்குள் இருந்தங்களை இப்ப கிறிஸ்துவுக்குள் எங்களோட இருப்பிடம், லொகேஷன் மாற்றப்பட்டிருக்கு. ஆமீன். சோ இந்த ரட்சிப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனுஷனுக்கு வாரதல்ல. நான் எங்களை ஆதாமுக்குள்ள இருந்த எங்களை இப்ப கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது we are new creation, புது சிருஷ்டிப்பு. இப்ப உலகத்துல இருக்கிறத நீங்க பாக்குறீங்க, உலகத்தை பாக்குறீங்க. நம்ம புறக்கேக்க உலகத்தை பாக்குறோம், ரைட்? இன்னைக்கு நீங்க உலகத்தை பாக்குறீங்க. சோ இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட்டதல்ல. ஆண்டவர் சூரியனை படைச்சிட்டு இனி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தார், ஓஹோ நமக்கு சந்திரன் தேவை, சந்திரனையும் படைப்போம். அல்லது இப்ப பல வருஷங்கள் கழிச்சு, ஓகே உலகத்துல சமுத்திரம் தேவைப்படுது, சமுத்திரத்தை படைப்போம் என்று சொல்லி பல வருஷம் கழிச்சு சமுத்திரத்தை படைச்சு, ஓ மக்களுக்கு மழை தேவை, அதனால மழையை பெய்ய பண்ண ஒரு காரியத்தை உண்டாக்குவோம். மக்களுக்கு சூரியன் தேவைப்படுது, சாரி வெளிச்சம் தேவைப்படுது. சோ இப்படியாக அவர் யோசிச்சு யோசிச்சு உண்டாக்கினதல்ல, எல்லாமே ஒரு நேரம் உலகம் உண்டாக்கப்பட்டது. அதே போலதான் நமக்குள்ள உண்டான புதிய சிருஷ்டிப்பு. இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும். சோ அப்ப நாளுக்கு நாள் நாம புது சிருஷ்டி ஆகிற, நாம புது சிருஷ்டி. சோ இந்த சிருஷ்டிப்பு தான் பரிசுத்தாவியோட சேர்ந்து ஒன்றாக வாழக்கூடிய தகுதியோட படைக்கப்பட்டது. அதனால கிறிஸ்து உங்களோட என்றைக்கும் எப்பொழுதும் நிரந்தரமாக உங்களோட வாசமா இருக்கு. இத நீங்க உணர முடியாது. மனுஷன் ஐம்புலன்களினால கடவுளை உணர முயற்சிக்கிறான். சோ இதனாலதான் எங்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. எத்தனை பேர் சொல்றீங்க கிறிஸ்து உங்களோட இந்த புதிய சிருஷ்டிப்போட? முதலாவது நீங்க விசுவாசிங்க, புது சிருஷ்டிப்பு உங்களுக்குள்ள நிறைவேற்றப்பட்டாச்சு. அதாவது புதிய ஆவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. எவர்கள் எல்லாம் இயேசுவை நீங்க நம்புறீங்களோ அந்த சமயமே இதற்கு நீங்க உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தெரியல. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு லிஸ்ட கொடுக்கல. இதெல்லாத்தையும் நீ செய்தா நீ ரட்சிக்கப்படலாம், புது சிருஷ்டி ஆகலாம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற எவனும், கர்த்தரை தொழுதுகொள் எவனும் ரட்சிக்கப்படுகிறான். எவனுக்கும் அந்த புதிய ஆவியை கொடுக்கிறார். இதுக்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்து மரிச்சு உயிர் தெழுந்த. ஆமீன். இது ஒரு தியோலஜிக்கல் அல்ல, இது ஒரு பாடம் அல்ல, இது ஒரு சும்மா நமக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இத படிச்சு இதுல வளர்றதுக்கு இல்ல. இது நடந்த ஒரு நிஜமான உண்மை, ஒரு மனுஷனுக்குள்ள நடந்து முடிஞ்ச ஒரு காரியம். சோ இதை நீங்க வியர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே நீங்க சின்ன பிள்ளைகள் ஏற்றுக்கொள்றது போல நீங்க ஏற்றுக்கொள்ளணும். சோ யாராவது கேட்டீங்களா மனுஷன் எப்படி மண்ணில இருந்து உருவாயினான்? அதெல்லாம் நீங்க வியர்க்கவே இல்லையே. எப்படி ஒரு மனுஷன் ஒரு தாயின் வயிற்றுல கற்பமாக உருவாகிறான்? இதெல்லாம் நீங்க வியர்க்கவில்லையே.
இதெல்லாம் யார் உண்டாக்கினது? இதெல்லாம் எப்படி உருவாகின உங்களால சிந்திக்க முடியுமா? கேட்க முடியுமா? சோ இதே போலதானே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை நம்பின அந்த செக்கனே அவன் மறுபடி ஜெனிப்பிக்கப்படுறான். சோ அப்ப நீங்க இப்ப புதிய ஆவி உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன். சோ இந்த ஆவியோட பரிசுத்த ஆவி இணைக்கப்பட்டாச்சு. சோ அப்ப இந்த பரிசுத்த ஆவியோட நாம நடக்கிறக்க நாங்க நாளுக்கு நாள் அவர் எங்களை என்ன செய்யறாராம்? கைட் பண்றார். நாளுக்கு நாள் நாம் என்ன செய்யறோம்? பரிசுத்த ஆவியினுடைய கனிய எவர்கள் ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். எவர்கள் ஆவியினால். ஆமேன். சோ நாங்க பரிசுத்த ஆவியினால் இந்த நமக்குள்ள கொடுக்கப்பட்ட புதிய ஆவியோட என்ன செய்யப்படுறோமா? நாங்க நடத்தப்படுகிறோம். சோ இந்த பரிசுத்த ஆவி நம்மோட இருக்கிறதுக்கு காரணமே அவர் நம்முடைய புதிய அடையாளத்தை என்ன செய்யறார்? வெளிப்படுத்துறார். அந்த புதிய அடையாளத்திடங்களை நடக்க பண்றார். ஆமேன். நாம பெற்றுக்கொண்ட புதிய அடையாளத்திலிருந்து, புதிய ஆவியிலிருந்து, அல்லது நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில இருந்து. சோ அப்ப இதை இன்னொரு வடிவில சொன்னா, உள்ளுக்குள்ள இருந்துதான் நாம் என்ன செய்யறோம்? வாழ்கிறோம். உள்ளுல இருந்துதான் வாசனை வெளியில வருது. ஆமேன். சோ அப்ப ஏன் ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கு சந்தேகம் என்றா, சரியான ஒரு டீச்சிங், சரியான ஒரு கற்பித்து கொடுக்கிற ஆவியானவர் என்ன செய்யறாராம்? கற்பித்து கொடுக்கிறார். சோ அப்ப இந்த சரியான கற்பித்து கொடுக்கிற இல்லாதபடியாலதான் நாங்கள் மாம்சத்துல நாம சில வேளை அந்த உலகத்துல இருந்து நமக்கு பிரச்சனைகள், உலகத்துல இருந்து நாம வருகிற தவறுகள், இதுகள்ல எங்கட மாம்சம் சில வேளை பழக்கப்பட்டதுல நாம சில வேளை அந்த மாம்சத்துல நடக்கிற பொழுது, நாம தப்புக்கள் பாவங்கள் விடுகிற பொழுது நாம் என்ன செய்யறோம்? நம்முடைய உண்மையான கிறிஸ்துவால பெற்றுக்கொண்ட இந்த புதிய மனுஷனை மறுதலிக்கிறோம். அல்லது புதிய மனுஷன்ல இருக்கிற அந்த புதிய அடையாளத்தை, நீதிய, பரிசுத்தத்தை நாம் என்ன செய்யறோம்? மறுதலிக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, நாங்க கிறிஸ்துவுக்குள் நாம பரிசுத்தம், நீதி, புது சிருஷ்டிப்பு, மற்றது பரிபூரணம். சோ இதுதான் உங்களோட உள்ளான மனுஷன். இதுதான் நீங்க, இதுதான் யதார்த்தம். சோ இதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம நீங்க யாரோட நடக்க முடியாது? பரிசுத்த ஆவியோட. அல்லது நீங்க வெற்றிகளை சுதந்திரிக்க முடியாது. நீங்க நாம பாவி என்று நாம சொல்லி பாவத்தோட நாம என்ன செய்ய முடியாது? போராட முடியாது. நாம பாவி என்று சொல்லி நாம உலகத்தோட அல்லது சாத்தானோட ஜெயிக்க முடியாது. இயேசுவோட நாம என்ன செய்யணும்? முதலாவது அவரோட நாம எங்களை ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய உண்மைகளை நாம ஏற்றுக்கொள்ளணும். சோ அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள இருந்து அந்த சுகந்த வாசனை, இயேசு கிறிஸ்துவால நாம பெற்றுக்கொண்டதான, அவருடைய கையின் கரத்தால நடந்ததான இந்த புதிய சிருஷ்டிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ற பொழுதுதான் உங்களோட வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சமாக, உங்களோட வாழ்க்கை பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். ஆமேன். சோ அப்ப இந்த கலாத்து சபை, இப்ப பாருங்க, இது எங்க எழுதப்பட்டிருக்கு? விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கு. இந்த கலாத்தியர்கள் ஆவியினால் ஆரம்பம் பண்ணினவர்கள். இந்த ஆவியினால் ஆரம்பம் பண்ணின என்கின்ற இந்த வார்த்தை 2 அர்த்தத்தை கொடுக்கு. ரைட்? அந்த 2ம் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில. நீங்க ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், நீங்க ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழணும், நீங்க ஒரு விடுதலையான வாழ்க்கை வாழணும், நீங்க ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணும், என்றைக்கும்
உங்களோட இயேசுவை உங்களோட தகப்பனை முத்தம் செய்து கொண்டே வாழணும் என்று சொன்னா இந்த சப்ஜெக்ட் மிக முக்கியமானது. ஆவியினால் நீங்க ஆரம்பம் பண்ணினதை என்றைக்கும் மறக்க கூடாது. இந்த கலாத்தியர்கள் மறந்துட்டார். சோ என்ன நடக்கும், என்ன பிரச்சனை உருவாகும் மனுஷனுடைய வாழ்க்கையில? ஒரு ஆவியினால் ஆரம்பம் பண்ணினதை நாம விட்டு போய் முதலாவது 2 அர்த்தத்தை சொல்றேன். இந்த வசனம் இந்த ஆவியினால் ஆரம்பம் பண்ணினதுண்டா 2 காரியத்தை நீங்க மறக்க கூடாது. ஒன்று, பரிசுத்த ஆவியினால் தான் நாங்க ஆரம்பம் பண்ணினோம். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு மனுஷன் தன்னுடைய கிரியனாலேயோ தன்னுடைய எந்த பலத்தாலேயோ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படையில. அதான் பைபிள் சொல்லுது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது எங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. ஒரு பிள்ளை பிறந்து எப்படி அந்த பிள்ளை சொல்லுதோ, நான் எந்த பலத்தால பிறக்கேன், என்னுடைய அம்மா அப்பா அவர்களுடைய பலத்தினாலதான் நான் பிறந்தேன். அதே போலதான் ஆவிக்குரிய ரீதியில நாங்க ஒவ்வொருவரும், எந்த ஒரு மனுஷனும் எங்கட பலத்தால நாங்க மறுபடி பிறக்கவில்லை. இதை நாம ஏற்றுக்கொள்ற மட்டும்தான் நம்முடைய ரட்சிப்பு. சோ இதை ஏற்றுக்கொள்ளாதவன் மறுபடி பிறக்கல. அதனாலதான் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். சோ அப்ப இயேசுவே சொன்னார், இதை குறிச்சு நீ கடுமையா யோசிக்காத, இதை குறிச்சு ஆச்சரியப்படாத. ஏனென்றா ஒரு காற்று எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது போலவே மறுபடி பிறந்தவனும் இருக்கிறான். சோ அப்ப என்ன சொல்ல வாரார் இயேசுவண்டா, மறுபடி பிறக்கிறத குறிச்சு நீ யோசிக்காத, எப்படி பிறக்கிறேன், நான் எல்லாரையும் பிறப்பிச்சிருக்கிறேன். யார? விசுவாசிக்கிறவனை மட்டும். அப்படின்னா உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சு இந்த மாதிரி தான் போகும். ஆனா அப்படி அல்ல. விசுவாசிக்கிறவன், நாம விசுவாசிச்ச பிறகு யோசிக்க கூடாது, உண்மையா நான் மறுபடி பிறந்துட்டேனா, உண்மையா எனக்குள்ள ஒரு புதிய ஆவி இருக்குதா? இந்த சந்தேகம் தான் உங்களோட வாழ்க்கையில பெரிய ப்ராப்ளம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இப்ப இதுல இருக்கிற நீங்க மறுபடி பிறந்து உங்களுக்குள்ள இருக்கிறது அசைக்கப்படாத, என்றைக்கும் மரிக்க முடியாத புதிய ஆவி. இது எப்படி வந்தேன்னா, இதைத்தான் இயேசு சொல்ற, நீங்க இதை குறிச்சு ஆச்சரியப்படாங்க, இதை குறிச்சு சந்தேகப்படாங்க. நீங்க யோவான் 3 எடுத்து வாசி பாருங்க. சோ இந்த சந்தேகம் இருக்கிறபடியாலதான் இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஜனங்களை கொண்டே வேற வழியில அவர்களுக்கு பாரத்தை கொடுக்கிறோம், தண்ணிக்கு அமர்த்துறோம், நீ ஞானஸ்தானத்தை எடு, நீ இப்ப ரட்சி பண்றது இங்க உருவாகிறது. நமக்குள்ள நடக்கிறது விசுவாசத்தின் ஊடாக வர்றது. சோ இப்ப நாம நம்மளுடைய கிரியனால வாரதல்ல. சோ அப்ப விசுவாசத்தினூடா வந்து. சோ அப்ப அதான் பவுல் சொல்றார், ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்க. சோ இதை பெற்ற உடனே இப்ப என்ற வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி எனக்கு இதை குறிச்சு எனக்கு வெளிப்படுத்தின உடனே நான் என்ன செய்யறேன்? ஆவியில நடக்க ஆரம்பிக்கிறேன். சோ என்னுடைய ஆவிய நான் ஏற்றுக்கொள்றேன். கிறிஸ்துவால வந்த இந்த ஆவி, ரட்சிக்கப்பட்ட இத நான் ஏற்றுக்கொள்றேன். இந்த கிறிஸ்துவால வந்த நீதியை நான் ஏற்றுக்கொள்றேன். கிறிஸ்துவால வந்த பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்றேன். இந்த கிறிஸ்துவால வந்த புதிய சிருஷ்டிப்பை ஏற்றுக்கொள்றேன். இப்ப முன்னிய ஒரு காலம் நான் மாம்சத்தினால நடந்து கொண்டிருந்தேன். ஒரு கிறிஸ்தவன் மாம்சத்தினால என்னத்துக்காக நடந்தேன்னு சொன்னா, ஏற்கனவே பெற்றுக்கொண்டதுக்காக
பெறத்துக்காக நான் என்ன செய்தேன்? நான் நான் வாழ்ந்தேன். வாழ்கிற பொழுது இதுக்கு பேர் மாம்சத்தில் நடக்கிறது. அப்ப நாம மாம்சத்துல நடக்கிற பொழுது பைபிள் என்ன சொல்லுது? நான் சொல்லல, வசனம் என்ன சொல்லுது? நீங்க மாம்சத்துல நடக்க தேவனுக்கு விரோதமா நடக்கிறீங்க. தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்தில் நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்களாம்? சாவீர்கள். என்றா எங்களுக்கு சாவண்ட என்ன? எங்களுக்கு நிம்மதி இல்லை. எங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஏன் ஏன் நிம்மதி இல்லை? நாம பொருறதுக்காக, அடையிறதுக்காக, கடவுளை தேடுகிறதுக்காக, கடவுளை பிடிக்கிறதுக்காக, கடவுளிடத்துல சேர்றதுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நிம்மதி இல்லாம அலைகிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் வாழ்றதுதான் அந்த ரகசியம். இந்த ரகசியத்தை அறியாமத்தான் இன்றைக்கு நீங்க எல்லாரும் ஓடினீங்க. கொலோசியர் 2 என்ன சொல்லுது? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய். கடவுள் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ள வாழ்றது. அப்ப எப்படி ஒரு கடவுள் ஒரு மனுஷனுக்கு வாழ்ற? ஒரு சற்று நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கிற ஒரு கிறிஸ்தவ உலகம் இந்த வார்த்தைக்கு கீழே வாழுதா இல்ல மாம்சத்துலதான் வாழுதான்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. எனது உங்களுக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ சகோதரர்கள் உறவுகளையே யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. சர்ச்சில் இந்த வார்த்தையை கேட்டிருப்போம். நீங்க போன கிழமையும் கேட்டிருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னவும் நீங்க என்னோடாவது கேட்டிருப்பீங்க. எஸ், நீங்க எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த வார்த்தைக்கு நேராகத்தான் எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குதா என்பதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்ல. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கை நமக்குள் வாழ்வதே அந்த ரகசியம். இந்த ரகசியத்தை என்ன வெளிப்படுத்தினது தெரியுமா? சுவிசேஷம், நற்செய்திதான். நமக்கு கிறிஸ்து நமக்குள்ளதாண்டா இருக்கிறார். ஆசீர்வாதம் நமக்குள்ளதாண்டா இருக்கிறது. நான் என்னத்துக்காக ஓடுகிறேனோ அது எனக்குள்ளதாண்டா இருக்கின்றது என்கின்ற ரகசியத்தை வெளியில கொண்டது எதண்டா? நற்செய்தி, சுவிசேஷம். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாம உண்மையா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோமா இல்லையா என்பதை. உண்மையாக நாம கடவுளுக்கு பிரியமா வாழ்றோமா இல்லையா என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பேர் பெற்ற சபைகளை எடுத்து பாருங்க, பேர் பெற்ற கிறிஸ்தவ மதங்களை எடுத்து பாருங்க, பேர் பெற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்களை எடுத்து பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம நடக்கிறோமா இல்லையா என்பதை நீங்களே எனக்கு இன்றைக்கு சொல்லுங்க. இல்லவே இல்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இது ஒரு புதிதும் ஜீவனமான மார்க்கம். இதை கண்டுபிடிச்சவர்கள் சிலர், கண்டுபிடிக்காதவர்கள் என்னோட வாழ்க்கையில நிம்மதி இருக்கா? நிம்மதி பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சமாதானம். கிறிஸ்துதான் எங்களுடைய சமாதானம். இன்னொரு இடத்துல சொல்லுது, கிறிஸ்துவால் வருகிற சமாதானம். அவரை அறிகிற அறிவினால, சத்தியத்தை அறிகிற அறிவினால எங்களுக்கு கிறிஸ்துவால வருகிற சமாதானம் வரும். மற்றவனுங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப கிறிஸ்துவால என்றா கடவுளால, எங்களை உண்டாக்கினவரால ஒரு மனுஷனுக்கு சமாதானம் பெறணும்டா அவன் என்ன செய்யணும்? காதை கொடுத்து கேட்கணும்.
கேட்கணும். என்னத்தை கேட்கணும்? சத்தியத்தை கேட்கணும். இயேசு கடவுள் உங்களுக்கு என்ன சும்மா இருக்கிறார் நினைக்கிறீங்களா? ஒரு உங்களை பெத்த தாய் தகப்பன் சும்மா இருக்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்களோட அன்பு உங்களுக்காக இருக்கு, பிள்ளைகளுக்காக இருக்குது. அதே போல பரம தகப்பன் உங்களுக்காக சகலதையும் உண்டாக்கினவர். அவர் சும்மா இருக்கிறார் நினைக்கிறீங்களா? உங்களோட தேவ பக்திக்கும் ஜீவனத்துக்கும் வேண்டிய யாவற்றையும் ஒரு வசனத்துக்கு அடக்கிட்டாரே. அப்ப எங்களோட வாழ்க்கையில் அவைகள் கிரிய செய்யல. காரணம் என்னன்னா, நாம சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம். பவுல் என்ன சொன்னான் தெரியுமா? மாம்சம் நம்ம உலகத்துக்கு இழுக்கும், மாம்சம் நம்ம மதத்துக்கு இழுக்கும். அப்படித்தான் உலகம் இன்றைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு. மதத்தால பிசாசு மதம் மத கிரியைகள் ஆல கிறிஸ்தவத்தையே இழுத்து வச்சிருக்கு தெரியுமா? சோ அது வெளிப்பார்வைக்கு அழகா இருந்தாலும் அது எங்களை கட்டுக்குள்ள கொண்டு போய் கொண்டே இருக்கும். பாரத்தை எங்கள் மேல சுமத்தி கொண்டே இருக்கும். சோ அப்ப இந்த மாம்சம் என்ன செய்யும் தெரியுமா? மதம் போடுகிற சுமையை அது சிலவளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும். ஏன்? இப்ப மாம்சத்துல ஒரு தன்மை இருக்கு, என்ன தெரியுமா? நாம கஷ்டப்பட்டா அதுக்கு ஒரு பலன் இருக்கு என்கின்றதான ஒரு மாம்சத்துல ஒரு குணாதிசயம் ஒன்று இருக்கு. இப்ப நாம சில மனுஷர்களுக்காக நாம கஷ்டப்படுவோம், ரைட்? மனுஷர்களுக்காக கஷ்டப்படுவோம். சோ அப்ப அதனூடாக நாம மனுஷனிடத்துல இருந்து என்ன செய்யறோம்? பிரதிபலன்களை அல்லது நன்மைகளை பெற்றுக்கொள்றோம். இது மாம்சத்தில் இருக்கிற ஒரு காரியம். சோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனிடத்துல கடவுளுடைய பாரத்தை சுமத்தேக்கு அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றான். இன்றைக்கு இது எல்லா மதத்திலையும் இருக்கு பாருங்க. சோ நாம முன்னொரு காலத்துல எங்கள் மேல பாரத்தை சுமத்தேக்க நீங்க இப்படி கடவுளுக்கு செய்தீங்கன்னு சொன்னா கடவுள் உங்களை நேசிப்பார். சோ இது எல்லா மதத்திலையும் இருக்கு, ரைட்? சோ அப்ப இது மாம்சம். இந்த மாம்சம் இவைகளை விரும்பி ஏற்றுக்கொள்ளும். ஏன்? இந்த மாம்சம் அதாவது உண்ட பெறத்துக்காக அது கஷ்டப்படுகிற அந்த ஒரு சுபாவம் அதட்ட இருக்கு. சோ இப்படி இருக்கிற நம்மிடத்துல கடவுளுடைய பாரத்தை அந்த சுமையை எங்கள் மேல போடைக்கு நாம் என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொள்றோம். சோ அதனாலதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோ அப்ப எப்ப நாம கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோமோ, எப்ப நாம சுவிசேஷத்தை கேட்கிறோமோ, அப்ப நாம் என்ன செய்யறோம்? இளைப்பார். சோ அப்ப சுவிசேஷம் என்ன? அதுல மிக முக்கியமானது இப்ப என்னத்தை நான் இதுக்கு முதல் சொன்னேன், கிறிஸ்துவானவர் கடவுள் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சோ இப்ப இயேசு கடவுள் என்ன செய்துட்டார்? மனுஷனுக்குள்ள வந்துட்டார். இதை விட அவரால் இனி நம்ம கிட்டி சேர முடியாது. அப்ப இயேசு வந்தா இயேசுவோட மிச்சம் மற்றதெல்லாம் என்ன செய்தது? நம்மோடு தான் இருக்கு. சோ அப்ப இன்றைக்கு ஆசீர்வாதத்தை குறிச்ச பாரம் முதலாவது உங்களை விட்டு என்ன செய்யணும்? நீக்கப்படும். இல்லை என்று சொன்னா கிறிஸ்துவனுடைய சமாதானம் உங்களுக்குள்ள இல்லை. இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம அனுபவிக்கல தான் சிலதுகள், ஆனாலும் நமக்குள்ள சமாதானம் இருக்கணும். இயேசு நம்மோட இருக்கை, ரைட்? நாம சிலர் நீங்க 1-2 பேர் நீங்க பிந்தி வந்திருக்கிறீங்க, அவங்களுக்காக நான் சில காரியத்தை நான் ரிப்பீட் பண்றேன். இப்ப என்னன்னா, இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த புதிய ஆவி, இயேசு கிறிஸ்துவால பெற்றுக்கொண்ட புதிய ஆவி,
இதை இன்னொரு வடிவில பைபிள் சொல்லுது புது சிருஷ்டிப்பு. இன்னொரு வடிவில பைபிள் சொல்லுது நாம நீதிமான்கள். இன்னொரு வடிவில பைபிள் சொல்லுது நாங்க பரிசுத்தவான்கள். இன்னொரு வடிவில பைபிள்ல சொல்லுது நாம் பூரணமாக்கப்பட்ட ஒரு மனுஷன். சோ இது எப்படி நமக்குள்ள வந்தேன்னு சொன்னா, எப்படி நீங்க காற்று எங்க இருந்து வருது, எங்க போகுது, திரும்பி எங்க வீசுது, எப்படி வீசுது என்று ஒருவனுக்கும் தெரியாது. அதே போல ஒரு மனுஷன் இயேசுவ விசுவாசிச்ச உடனே அவனுக்குள்ள இந்த காரியம் நடந்து முடிஞ்சு. சோ அதனாலதான் நமக்கு நீ மரணம் இல்லை. சோ இது ஒரு பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு சமாதானம், பெரிய ஒரு அறிவு. ஒரு மனுஷனுக்கு தேவையான அறிவு, தேவனுடைய அறிவு இதுதான். சோ இது ஒரு ஒரு குடும்பத்திலே எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். சோ இங்கதான் கடவுள் வாசமா இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க, எங்க கடவுள் வாசமா இருக்கிறார். இங்கதான் கடவுள் வாசமா இருக்கு. சோ இதை வச்சுதான் இயேசு ஒரு உவமை சொன்னார் தெரியுமா? உவமை இல்ல, சீஷர்கள் வந்து அங்க எருசலேமில் இருந்த ஆலயத்தை காண்பிச்சு, அந்த ஆலயத்தினுடைய மகிமையை இயேசுவுக்கு காண்பிச்சு சீஷர்கள் பெருசாக புகழ்ந்து எவ்வளவு அழகா இருக்கு என்று சொல்லி இயேசுவோட பேசிக்க ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு கல்லின் மேல் ஒன்று இல்லாதபடி இதெல்லாம் இடிந்து விழும், ஆனா நான் 3 நாளைக்குள்ள இதை கட்டுவேன் என்று சொன்னேன். சோ அவர் என்னத்தை சொன்னார் கட்டுவேன்? நமக்குள்ள சிருஷ்டிக்க போற இந்த காரியத்தை தான் அவர் பேசினார். மனுஷர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆலயங்கள், மனுஷனால கட்டப்பட்ட ஆலயங்கள் அல்லது மனுஷனால் கட்டப்பட்ட சர்ச், சில சர்ச்சுகள் மனுஷனால கட்டப்பட்டும் இருக்கு, அது ஆண்டவர் கட்டினதல்ல. இன்றைக்கு சர்ச்சுக்கு போகத்தான் வேணுமென்ற ஒரு கோட்பாடு இருக்கேதான் இன்றைக்கு மனுஷர்கள் போய் பிள்ளையான சர்ச்சிலையும் விழுகிறாங்க. ஏன்? கட்டாயம் என்ற பேர் வருகிற பொழுது. நீங்க சர்ச்சில் எங்காவது சர்ச்சில் இருந்தா தான் ஆண்டவர் வரைக்கு எடுபடுவீங்க என்று சொன்னா கட்டாயம் என்ற ஒரு கோட்பாடு இங்க வருது. அப்ப நீங்க எங்கேயாவது உண்டுக்க போய் பூந்துருவீங்க. அது ஆண்டவரால கட்டப்பட்டதா இருக்காது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனா அங்க ஜெபம் இருக்கும், துதி இருக்கும், ஒற்றே அழுகையும் பற்கடிப்பும் தான் இருக்கு. ஒற்றே அழுகையும் ஜெபமும் அழுகையும் உவாசம் எல்லாம் இருக்கு. அல்லது சிலர்கள் இன்னும் அழகா இருக்கு, எல்லாம் இருக்கும். சண்டே ஸ்கூல் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், ஜஸ்ட் ஒரு தியோலஜிக்கல் டீச்சிங் இருக்கும். எல்லாம் இருக்கும், மியூசிக் இருக்கும், வர்ஷிப் இருக்கும், எல்லாம் இருக்கும். நீங்க சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு போனாலும் வர்ஷிப் இருக்குது, ஏஓஜிக்கு போனாலும் வர்ஷிப் இருக்கு, கத்தலிக் சர்ச்சுக்கு போனாலும் வர்ஷிப் இருக்கு. எந்த எந்த நீங்க எங்க போனாலும் எல்லாமே இருக்கும். ஆனா பரிசுத்தாவினுடைய வார்த்தையின் யதார்த்தத்துல மனுஷர்கள் இன்றைக்கு வாழ்றார்களா விசுவாசிகள் என்று கேட்டா இல்லை. சோ அப்ப எப்படி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதானம், கிறிஸ்துவனுடைய சமாதானம் கிரியை செய்யும்? பைபிள் சொல்லுது அறிகிற அறிவினால மட்டும்தான் சமாதானம் கிரியை செய்யும். ஆமென். சோ அப்ப இப்ப கிறிஸ்து மகிமை நம்பிக்கை என்ன செய்யறாராம்? நம்முடைய ஆவியோட, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க perfect harmony. The Holy Spirit have a perfect harmony with our new spirit. அதாவது எங்கட புதிய ஆவியோட அவர் ஒன்றாய் இருக்கிறதுக்குரிய சகல அந்தஸ்து, சகல இதுவும் செய்யப்பட்டாச்சு.
சோ இதுதான். எப்போ ஒரு மனுஷன் அதை புரிந்து ரியலைஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறானோ, பரிசுத்தாவினுடைய பயங்கரமான வல்லமே நீங்க உங்களோட வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. இல்லையண்டா நாம என்ன செய்வோம்? மாம்சத்துல நடக்க ஆரம்பிப்போம். சோ இதெல்லாம் எப்படி வருது? நீங்க அறிகிற அறிவு. யார் அறிவிக்கிறார்? பரிசுத்தாவி உங்களுக்கு பேசுறார். ஒரு மனுஷன் உங்களுக்கு பிரீச் பண்றான், நீங்க அதை கேட்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்க, நடக்கிறீங்க. சோ அப்ப இந்த எந்த ஒரு விசுவாசியும் இதனாலதான் இப்படித்தான் ஆரம்பிக்கணும். அதனாலதான் இந்த கலாத்தியர் சபைக்கு அவர் எழுதுறார், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்க இப்பொழுது மாம்சத்தினால் முடிவு பெற போகிறீர்களோ, இத்தனை புத்தியினரோ. பாருங்க, இப்ப நாங்க எல்லாரும் எந்த ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவத்துல வரைக்க அவன் அந்த சக்கனே விசுவாசிச்சு அந்த சக்கனே. எபேசியர் என்ன சொல்லுது? ஒன்று பயன், நீங்க வாக்கு சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவிக்கு நீங்க முத்தரிக்கப்படுறீங்க. சோ இது அந்த செகண்ட் நடக்குது. சோ எப்படி உலகம் ஒரு செகண்டுக்கு கிரியேட் பண்ணப்பட்டதோ, அந்த செகண்ட் நீங்க புது சிருஷ்டி ஆக்கப்பட்டுட்டீங்க. சோ நீங்க புது சிருஷ்டி ஆக்கப்பட்டதே பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வேற. பரிசுத்தாவி உங்களுக்குள்ள வந்ததே சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்த. சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்துறதே உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே நீங்க சுதந்திரிக்க. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு பேர் தான் உங்களோட கனி. இதை விட்டுட்டு நாம இது எல்லாத்தையும் நாம சிந்திக்கல என்று சொன்னா நமக்குள்ள ஒன்றுமே கிரிய நடக்காஸ். பாருங்க, ஆவியினால் ஆரம்பம் பண்ணின நீங்க இப்ப மாம்சத்தினால முடிவர போறீங்களோ என்று கேட்கிற. சோ இவங்க ரட்சிப்பை துடைக்க போறீங்கள, ஆனா நம்முடைய முடிவு என்னவா இருக்க போதாம்? மாம்சத்தினாலதான் இருக்க போஸ் என்று சொல்ற. ஆனா நீங்க ஆவியினாலேயே நீங்க நடப்பீங்களா இருந்தா உங்களுடைய முடிவு நல்லா இருக்கு. ஆமென். உங்களோட முடிவு நல்லா இருக்கு. பாருங்க, 5வது வசனத்தை பாருங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அழிச்சு, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அழிச்சு, ஆவியை தந்து, அழிச்சண்டா நீங்க மற்ற தமிழ்ல விளங்கினீங்கன்னா அந்த அழிக்கிறது, இல்லாமாக்குறது என்ற மீனிங்ல வருது. இது அப்படி இல்லை. ஆவியை கொடுத்து, அன்றியும் உங்களுக்கு ஆவியை கொடுத்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் எங்களுக்குள்ள. இன்றைக்கு நீங்க இன்னும் பெருசா புரிய வேண்டியது உங்களுக்குள்ள இருந்து வாழ்றது. இத நீங்க மறக்காங்க. ஆண்டவற்ற வாழ்க்கை என்றது, புதிய உடன்படிக்கை, புதிய ஜீவன் வாழ்க்கை என்றது உள்ள இருந்து வாழ்றது, வெளியில இருந்து வாழ்றது அல்ல, உள்ள இருந்து வாழ்றது. சொல்லுவோமா? நான் உள்ள இருந்து வாழ்றேன். ஏன் உள்ள இருந்து வாழ்றீங்க? என்னத்துக்கா நீங்க உள்ள இருந்து வாழணும்? ஏன்னா உங்களுக்கு புதிய ஆவியை கொடுத்திருக்கிறார். இங்க பரிசுத்த ஆவி இருக்கிறார். இங்க எல்லாமே நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் எனக்கு ஒரு சமாதானம், எனக்கு ஒரு ஆறுதல், நிம்மதி வந்திருக்கு. ஏன்னா உள்ள இருந்து வாழலாம்.
நான் கடவுளை வெளியில தேட தேவையில்லை, ஆசீர்வாதத்தை வெளியில தேட தேவையில்லை. நான் உள்ள இருந்து வாழ ஆரம்பிக்க அது எல்லாமே கைகூடும். ஆமென். சோ உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். சரி, உங்களுக்கு இன்னொரு சம்பவத்தை நான் சொல்றேன், பைபிள் இருக்கிற. இப்ப யோவானும் பேதுருவும் நடந்து போய்க்கு ஒரு வழியில இருந்து ஒருவன் பிச்சை கேட்டு கொண்டு இருந்தான். சோ அப்ப அவங்க இடத்துல ஏதாச்சும் இருக்கா என்று சொல்லி அவன் கேட்கிறான் இவங்கிட்ட ஏதா. அப்ப யோவானும் பேதுருவும் என்ன சொன்னாங்க? என்னிடத்துல நீ கேட்கிறது என்னிடத்துல ஒன்றும் இல்லை, ஆனா என்னிடத்துல இருக்கிறத நான் தருகிறேன், எங்களிடத்துல இருக்கிற என்றா அவங்களுக்கு தெரியும் யார் என்று தாங்க. ஜோவான் பேதுரு சும்மா பைத்தியமா தெரியல, அவர்களுக்கு தெரியும் கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நாம நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான். சோ நாம யாரோட சேர்ந்து இணைந்திருக்கிறோம் என்கின்ற தெரிஞ்சபடியால என்னிடத்துல உள்ளதை நான் தருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்ல, நீ எழுந்து நட. நீங்க உங்களை ஆறு நீங்க அறிய நீங்க அறிஞ்சு கொண்டு போக 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 உங்களை அறியாம உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்கு வேற வார்த்தை இருக்குத்தானே, அது மற்றவனை உயிர்ப்பிக்கும். ஆமென். சோ அதனாலதான் பேதுருடைய நிழலில கொண்டு வந்து வியாதியஸ்தர்களை வைத்தார். இன்னைக்கு நீங்க உங்களை அறிஞ்சொண்டு போக 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 உங்களை அறியாமலே உங்களோட நிழல்ல அநேகர் சில சுகங்களை பெறுவாங்க, உங்களுக்கே தெரியாது. இது நான் வாசிச்சு நான் எனக்குள்ள உணர்ந்து கொண்ட காரியம். நான் அதை நம்புறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏன் நீங்க ஒரு 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 இப்ப உங்களோட விசேஷத்தை உங்களுக்கே தெரியாது. எப்ப உங்களோட விசேஷத்தை உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்து ஏன் மரிச்சார்? கிறிஸ்து என்னத்துக்காக மரிச்சார்? சரி, இப்படியே விட்டுக்கொண்டு இந்த வசனத்திற்கு எடுக்கிறீங்களா? அதே கலாத்தியர் தான் பாருங்க. இந்த கண்டெக்ஸ நீங்க இன்னும் அறிஞ்சொண்டு போய்க்க, நீங்க நீங்க இவைகளை அறிஞ்சா நீங்க எங்கேயோ போயிருவீங்க. உங்களோட சிந்தனை எங்கேயோ போயிடும். உங்களோட சிந்தனை எங்கேயோ போயிட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, கலாத்தியர் 2:20. கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்ப கிறிஸ்து என்னவாம்? நமக்குள்ள பிழைச்சிருக்கிற. நான் அல்ல, அதாவது கூட பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட்டுச்சு. இந்த பழைய மனுஷன் என்ன மனுஷன்? அதுதான் பாவ மனுஷன். பழைய ஆவி எடுத்து இப்ப புதிய ஆவியை உங்களுக்குள்ள இயேசு வச்சிட்டு. சோ இந்த ஒரு அறிவை ஒரு மனுஷன் எங்க கொண்டு போகணும் தெரியுமா? இந்த ஒரு அறிவே உங்களுக்கு நீ மரணம் இல்லை, இந்த ஒரு அறிவே பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பது உங்களுக்கு தெரியுதா? அதைத்தான் பவுல் ரோமர்ல சொல்ற, நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா பாவம் உங்களை மேற்கொள்ளாஸ். ஏன் நானும் நீங்களும் இப்ப புதிய ஆவியை பெற்றுக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்குள்ள பிழைச்சிட்டார். இனி நான் அல்ல, பழைய மனுஷன் மரிச்சிட்டு. பாருங்க, கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இது திரும்பவும் சொல்றேன், இட் இஸ் நாட் தியோலஜிக்கல். இது ஒரு நீங்க ஒரு ஒரு எழுத்துல தந்த காரியம் அல்ல, படிக்கிறதுக்கோ அல்லது இத நீங்க இது நடந்த உங்களுக்குள்ள நடந்த ஒரு நிஜமான காரியம்.
அப்ப பவுல் எங்க சிலுவையில் அறையப்பட்டார் இயேசுவோட? அல்லது பவுல் ஏதோ கூட கற்றபடியால அவர் சிலுவையில் அறையப்பட்டாரா? அல்லது பவுல மட்டும் ஆண்டவர் சிலுவையில் அறைஞ்சாரா? இல்ல. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டீங்க. பழைய மனுஷன், ஆதாமுக்குள்ள இருந்த பழைய மனுஷன் மரிச்சிட்டு, கிறிஸ்துவ எனக்குள் பிழைச்சிருக்கிறார். சோ உங்களுக்கு இப்ப யாற்ற ஜீவன் இருக்கா? கிறிஸ்து. அதான் பைபிள் சொல்லுது, கிறிஸ்து நமக்கு ஜீவன், கிறிஸ்து நமக்கு நீதி, கிறிஸ்து நமக்கு பரிசுத்தம், கிறிஸ்து நமக்கு விடுதலை, கிறிஸ்து நமக்கு புது வாழ்வு. இப்படி பல வழியில சொல்ல. அப்ப கிறிஸ்துவே எனக்கு பிழைச்சிருக்கிறார். இப்படி இருக்கேன். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ? இனி நான் மாம்சத்துல பிழைக்கிறதா? இப்ப முன்னே நான் மாம்சத்திலாம் பிழைச்சிருந்தேன். முன்னே நான் கடவுளை என்னுடைய லாபத்துக்காக தேடினான். கடவுளை எப்படி நான் தேடுகிறது, அடைகிறது, அவரிடத்திலிருந்து எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெறுகிறது என்கின்ற ஒரு சுயநலத்தோடையே நான் கடவுளை தேடினான். இன்னைக்கு அநேகர் கடவுளை தேடுகிறது தாங்கள் ஒரு பெரிய கெட்டித்தனமா நினைக்கிறார்கள். ஆனா ஏன் தேடுகிறார்கள் என்று சொன்னா அதுவும் அவருடைய சுயநலம் தான். எப்ப நீங்க கடவுளுடைய அன்பை நீங்க புரியுறீங்களோ அன்றைக்குத்தான் அந்த சுயநலத்தில இருந்து விடுதலை ஆறீங்க. ஏன் தெரியுமா? கடவுள் தன்னிலும் மேலாக நம்ம நேசிக்கிறார் என்கின்ற உண்மைதான் அதுல இளைப்பாடுற பொழுதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறீங்க. அதை விட்டு நாம விட்டா எல்லாமே கர்த்தருடைய பார்வையில பிழைதான். ஆமென். அதனாலதான் விசுவாசத்தால் வராது எல்லாமே பாவம் என்ற ஒரு வார்த்தையோட பவுல் எல்லா மனுஷரையும் முடக்கி போடுறார். விசுவாசத்தால் வராது எல்லாமே பாவம். ரோமர் 14 எடுத்து வாய்ச்சிப்பார். அன்பினால் கிரிய செய்கிற விசுவாசமே உதவும். யாற்றை அன்பினால? கிறிஸ்து நம்மையில வச்ச அன்பு. பாருங்க, என்னில் அன்பு கூர்ந்து, அதே வசனத்தை பாருங்க, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தால் பிழைத்திருக்கிறேன். தன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிச்சார் பவுல். இன்னைக்கு எல்லா மனுஷரும் நாம கடவுளை தேடுறோம்னு சொல்லலாம். அதுக்குள்ளேயே சுயநலம் கலந்திருக்கிறது மனுஷனுக்கு தெரியாது. கடவுளை நேசிக்கிறதாலேயா அவன் மனுஷன் கடவுளை தேடுறான்? தான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா இது எல்லாத்தையும் விட்டு நாங்க கடவுளை தேடுறதுக்கு முதலேயே, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று நாம நினைக்கிறதுக்கு முதலேயே கிறிஸ்துவுக்குள் எங்களை ஒருவர் பார்த்தாரே, எங்களை ஒருவர் நேசித்தாரே, எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம தன்னுடைய அன்பினால தனக்கென்று ஒரு குழந்தைகள், தனக்கொண்டு ஒரு பிள்ளைகள் வேண்டுமென்று சொல்லி எங்களை உருவாக்கினாரே ஒருவர். அவற்றை அன்பை நீங்க பார்த்தாலே நீங்க வேறு ஒரு மனுஷனாக மாறிடுவீங்க. ஆமே, அதைத்தான் பவுல் கண்டுகொண்டார். சோ இந்த பழைய மனுஷன் இருக்கு தானே, அது ஒரு பொல்லாத பாவ மனுஷன். அந்த மனுஷனை இன்னைக்கு நீங்க அடையாளம் காண சரியான கஷ்டம், பரிசுத்தாவின் உதவி இல்லாம.
அந்த மனுஷன் எங்களுக்கு ஒளிஞ்சிருந்தஸ். அந்த மனுஷனைத்தான் நாம நல்லது, அந்த மனுஷன் தான் இன்றைக்கு உலகத்துல பெரிய பாவத்தை செய்யுது. சோ இத நீங்க புரிஞ்சீங்கன்னா நீங்களோட வாழ்க்கையில பெரிய வெற்றி. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைச்சிருக்கிறேன், இனி நான் அல்ல. அப்ப அதுக்கு முதல் ஒன்றுதான் வாழ்ந்திருக்குது பவுலுக்கு இருந்து. அதுதான் இன்றைக்கு இந்த உலகத்துல அநேருக்குள்ள இருக்கிறது. ஆனா நீங்க இன்றைக்கு புரிஞ்சு கொண்டீங்கன்னா கிறிஸ்துவே எனக்குள் பிழைச்சிருக்கிறாருண்டா, உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கணும் சொல்லுங்க. நமக்குள்ள கிறிஸ்து நமக்குள்ள பிழைச்சிருக்கிறார். நமக்குள்ளே, வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ள, உங்களுக்குள்ள. யாரு? கடவுள் உங்களை சிருஷிச்சவர். சோ பிழைச்சிருக்கிறார். சோ இந்த கலாத்தியர்கள் தான் பின்னர் ஆவியில ஆரம்பம் பண்ணி மாம்சத்துல முடிவு வர நினைச்சார். சோ கிறிஸ்துவே எனக்குள் பிழைச்சிருக்கிறார், நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ? சோ ஏற்கனவே எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் மாம்சத்தினால திருப்திப்படுத்த முயற்சிக்கலாமா? கிறிஸ்து எனக்குள்ள வந்தது ஏதோ இந்த செயலை பார்த்து நான் நீ நல்லா பாடுறாய், நல்லா ஜபிக்கிறாய், நல்லா ஊழியம் செய்யறாய். நோ, ஆண்டவர் போன இடம் எல்லாமே எல்லாம் சும்மா சர்வ எளிய மக்களிட தான் ஆண்டவர் போனஸ். பரிசேயர் சதுசேயர் எல்லாம் பந்தனங்கள்லையும் ரோட்டுகள்லையும் சந்திகள்லையும் இருந்து ஜபிச்சு மக்களை தங்களுக்கு கீழே இப்படி நடவுங்க, இப்படி நடவுங்க, அப்படி நடவுங்க, இப்படி நடந்தாத்தான் நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும், இப்படி நடந்தாத்தான் அவரிடத்தில இருந்து பெற முடியும் என்று சொல்லி வழிநடத்தி கொண்டிருந்த அவர்களிடத்திலே ஆண்டவர் போகையில அவர் போனதெல்லாம் சர்வ சாதாரணமான எளிய மக்களிடத்துல தான் அவர் போனஸ். வீட்டுக்குள்ளேயே பிரவேசிச்சார் என்று சொல்லப்படுது. சோ அதனாலதான் அவர்கள் எல்லாம் கோபப்பட்டார். பரிசேயர் சதுசேயர் கோபப்பட்ட, என்ன இவர், நாங்கள் எவ்வளவு சட்ட திட்டங்களை கடைப்பிடிச்சு வாழுகிறோம், இவர் கடவுள் என்று சொல்றார், ஆனா இவர் எங்க இடத்துல வரையிலேயே, ஆனா இவர் நாங்கள் ஒதுக்கிவிட்ட பாவியலிட்டத்தில் போற. சோ இன்றைக்கும் உலகம் அப்படித்தான் இருக்கு. இப்ப எங்களை போன்ற விசுவாசியின் இடத்துல உலகம் கடவுளை பார்க்காஸ். அப்ப இன்றைக்கு மக்கள் யாரிடத்துல கடவுளை பார்க்கிறாருன்றதா, பட்டி போட்டவர்கள், பேர் பெற்ற, நான் கணக்க சொல்லல, சொன்னா சிலவளை நீங்க நினைப்பீங்க நான் யாரையும் குற்றப்படுத்துறேன்னு சொல்லி. ஆனா அங்கதான் ஜனங்கள் கடவுளை பார்க்க. நீங்க என்னிடத்திலையும் பார்க்க வேண்டாம், அங்கேயும் பார்க்க வேண்டாம், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க, அது போதும். அதுதான் சத்தியம் சொல்லுது. கிறிஸ்து உங்களுக்குள்ள பிழைச்சிருக்கிறார். ஆமேன். அவருடைய நீதி உங்களுக்குள்ள பிழைச்சிருக்கு, அவருடைய விசுவாசம் உங்களுக்குள்ள பிழைச்சிருக்கு, அவருடைய ரட்சிப்பு உங்களுக்குள்ள. ஒட்டுமொத்தத்துல நீங்க ஒரு புதிய சிருஷ்டிப்பு, எல்லாம் உள்ளடக்கிய ஒரு புது சிருஷ்டிப்பு, சகலதும் உள்ளடக்கின ஒரு புதிய சிருஷ்டிப்பு நீங்க. இதை விட என்னால அவரால் உங்களுக்கு இன்னும் சொல்ல முடியாது.
கிறிஸ்துவுடனே நான் பிழைச்சிட்டேன். இனி நான் என் மாம்சத்துல பிழைத்திருக்கிறதோ? இனி நாம மாம்சத்துல பிழைக்கணுமோ? இனி நாம அவிசுவாசத்துல வாழணுமோ? இனி நாம பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவுக்காக நாம இனி முயற்சிக்கணுமோ? பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக முயற்சிக்கணுமோ? பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்துக்காக முயற்சிக்கணுமோ? பெற்றுக்கொண்ட நீதிக்காக முயற்சிக்கணுமோ? சோ அப்படி செய்கிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? திரும்ப நம்முடைய சுதந்திரத்தை இழக்கிறோம். திரும்ப நம்முடைய சமாதானத்தை இழக்கிறோம். திரும்ப நம்முடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். ஆமென். சோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த, சோ என்னில் அன்பு கூர்ந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த குமாரனை பெற்றும் விசுவாசத்தை பெற்றும், குமாரனை பெற்றும் விசுவாசத்தினால பிழைத்திருக்கிறேன். 19 வசனம், தேவனுக்கென்று பிழைக்கும்படி அவருக்கென்று நான் பிழைக்கும்படி. சோ அவருக்கென்று பிழைக்கிறேன்னு சொன்னா நீங்க தப்பா விளங்கக்கூடாது. அதாவது உலக ரீதியான விசுவாசத்துல நீங்க விளங்கக்கூடாது. தேவனுக்கென்று பிழைக்கும்படி என்று சொன்னா அவருக்கென்று நான், இப்ப என்னை அவர் படைச்சதே, என்னை அழைச்சதே என்னை அழகுபடுத்த, என்னை ஆசீர்வதிக்க, என்னை இளைப்பாறுத தர, எனக்கு ஆறுதலை தர, சமாதானத்தை தர, சந்தோஷத்தை தர. சோ அதுக்கென்று நான் பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சேனே. இந்த அநேக மனுஷர்கள் சோ அந்த பிரமாணத்துக்கு மரிக்காதாலதான் இன்றைக்கு தேவனுக்கென்று பிழைக்க முடியாம இருக்கு, கனி கொடுக்க முடியாம இருக்கு, அந்த கனிகளை புசிக்க முடியாம இருக்கு. சோ அப்ப தேவனுக்கென்று நாம் பிழைக்கும்படி, சோ தேவனுக்கு, கடவுளுக்கென்று நாம் பிழைக்கும்படி, அவருடைய அன்பை நான் ருசிக்கும்படி, அவருடைய சமாதானங்களை பெறும்படி, அவருக்கு நான் பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சேனே. பிறகு அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்றார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறது இல்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால வருமானால் கிறிஸ்து மரிச்சது வீணாயிருக்குமே. நீதி நம்முடைய கிரியினால வருமான, நீதி வேற எந்த பலத்தினால வருமானால் கிறிஸ்து மரிச்சது வீணே. சோ அப்ப இந்த கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதலும் தான் எங்களோட வாழ்க்கையை மாற்றியஸ். நாம புது சிருஷ்டிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆவியில நாம ஆரம்பம் பண்ண, ஆவியில நடக்க, இந்த புதிய ஆவியில நாம நடக்க, நாம் பெற்றுக்கொண்ட இந்த புதிய ஆவி, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதம், சோ எல்லாமே நாம் என்ன செய்திருக்கிறோமா? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். சகலதையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். சோ அப்ப ஏற்கனவே பெற்றுக்கொண்டதுல இருந்து நீங்க நடக்கிறோம். இதான் உள்ளே இருந்து நீங்க நடக்கிறது. நீங்க உள்ளே இருந்து நடக்க பழகி பாருங்க உங்களோட வாழ்க்கை. இவர் உங்களுடைய தெய்வீக சோம் கொடுத்து உங்களுக்குள்ள இருக்கு. இவன் நீங்க தேடுறதான ஆசீர்வாதம் கொடுத்து உள்ள இருக்கு. சோ அப்ப இந்த உள்ள இருக்கிறதுன்னு சொன்னா அங்க என்ன உண்டாகணும்? உங்களுக்கு முதலாவது சமாதானம் உண்டாகணும். உண்ட கண்டப்புறம் உங்களுக்கு சமாதானம் பெறக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னா, விசுவாசம் என்பது காண்றதுக்கு முதலே வர்றதான் விசுவாசம். கண்டப்புறம் வர்றது விசுவாசம் அல்ல. நான் சொல்றது விளங்குதா? அப்ப உண்ட காண முதலே உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்தா தான் இந்த நம்பிக்கையை தர்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர்.
அப்ப பரிசுத்தாவியானவர் இந்த நம்பிக்கை நமக்கு தெர்றதுக்கு நாம என்ன செய்யணும்? முதலாவது, நமக்குள்ள இருக்கிற அந்த புதிய அடையாளத்தை நீங்க நம்பணும். நமக்குள்ள இருக்கிற அந்த புதிய ஆவிய, புதிய அடையாளத்தை நம்பணும். அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும்? வாழ கற்றுக்கொள்ளணும். சோ அப்பொழுதுதான் பரிசுத்தாவி உங்களோட நடக்க முடியும். ஆமென். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுக்கும். அதாவது கொலோசியர் 1:5 நான் வாசிச்சுட்டு உங்களுக்கு கலாத்தியருக்கு போறேன். கொலோசியர் 1:5, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். எத்தனை சொல்லுங்க, எனக்குள்ள இந்த நற்கிரியை யார் தொடங்கினது? அவர் தான். எனக்குள்ள புது ஆவியை தந்தது யாரு? அவரு. புது சிருஷ்டிப்பை தந்தது யாரு? அவரு. சோ இந்த என்னோட இணைஞ்சது யாரு? இயேசு கிறிஸ்து. சோ இதே நாங்க அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு இளைப்பாறுதல். சோ அப்ப இங்க பவுல் என்ன சொல்றார்? உங்களுக்குள்ள நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி, நற்கிரியை தொடங்கினவர் அவர் என்ன செய்வார்? அவர் முடிப்பார். அவர் அதை பாதியில விட போறதல்ல. ஆமேன். சோ ஒன்று நாம் என்ன செய்யணும்? நாம் அவருக்குள்ள என்ன செய்யணும்? இளைப்பாறணும். இளைப்பார் என்று சொன்னா நம்முடைய வேலைகளை விட்டு இளைப்பாராத சொல்லல, இந்த சத்தியத்தில் இளைப்பார். ஆமேன். சோ நாம இளைப்பாறணும். பாருங்க, இயேசு ரோமே சொன்னார், செடி கொடி. எத்தனை பேருக்கு செடி கொடி தெரியும்? ஒரு மரத்தை நீங்க பாருங்க, செடி கொடி. இயேசு இந்த ஓமே, இந்த பைபிளுக்கே எனக்கு பிடிச்ச ஓமைன்னா இதுதான். அடிக்கடி நான் மெசேஜ்லயும் பயன்படுத்துறது. ஒரு கொடி வந்து செடியில என்ன செய்யுது? இளைப்பாறு. ஒரு கொடி செடியில இளைப்பாறு. இளைப்பாற கனி தானா வருது. ஏன்? கொடி அல்ல கனி கொடுக்கிறது, செடிதான் கனி கொடுக்கிறது. அதே போல நீங்க, பைபிள் சொல்லுது, செடி இயேசுவாம், கொடி நீங்களாம். இந்த கொடி, இந்த நீங்க இயேசுல இளைப்பாற, இயேசு உங்களூடாக கனியை கொடுக்கிறார். ஆமேன். நாங்கள் இளைப்பாற அவர் கிரிய செய்கிறார். ஏண்டா அவர் தான் நக்கிரியை தொடங்கினவர். அதனாலதான் கலாத்தியர் 5 இப்ப நான் வாசிக்க போறேன். 5:1 பாருங்க. ஆனபடினால நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாம் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்க. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின, யார் உண்டாக்கினது? கிறிஸ்து. என்ன சுயாதீனம்? எங்களுக்கு அவருக்குள்ள பிரவேசிக்கிற, அவருக்குள்ள எங்களுக்கு சுயாதீனத்தை உண்டாக்கி இருக்கிறார். நாம கிறிஸ்துவோட இப்ப நாம் என்ன செய்திருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இப்ப இது எங்களுக்கு கிடைச்ச சுயாதீனம். இது நம்முடைய கிரியினால வந்ததல்ல. சோ இந்த சுயாதீனத்துல ஆண்டவர் சொல்றார் நம்ம நிலைச்சிருக்க சொல்லி. ரைட்? சொல்றார், 16வது வசனம், பின்னும் நாம் சொல்லுகிறது என்னவென்றால்,
ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பின்னர் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி. எத்தனை பேர் நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்றீங்க? சோ நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளைக்க நீங்க மாம்ச இச்சை, நான் ஆரம்பத்துல சொன்னேன், நாம மாம்சத்துல நடக்க போய்க்க நாம பாவிகளாக மாறுறோம். ஆனா நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீங்கன்னா நீங்க மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டீங்க. சோ மாம்ச இச்சை என்ன? மாம்சம் என்ன? தேவனால பெற்றுக்கொண்டதுக்காக நீங்க நடக்கிறதா மாம்சம் என்று சொன்ன. சோ தேவனால பெற்றுக்கொண்டதுக்கு நீங்க திரும்ப நீங்க உங்களோட கிரியினால பெற நினைக்க தேவனுடைய இரக்கத்தையோ தேவனுடைய தயவையோ தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ எதையும் நீங்க கிரியினால பெற போய்க்க நீங்க மாம்ச இச்சையை நிறைவேற்றீங்க. ஆனா பவுல் சொல்ற நீங்க ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. நீங்க பெற்றுக்கொண்ட நிச்சயத்தில் நடந்து கொள்ளுங்க. அப்பொழுது நீங்க மாம்ச இச்சையை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க. இன்றைக்கு நான் பார்க்கிற அநேகர் இந்த கலாத்து சபை மக்கள் போலதான் நான் பார்க்கிறேன். ஏன்? சரியாக பொருந்து. அப்ப இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற செய்யா வரைக்கும் இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்க நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல. எத்தனை பேர் சொல்லிங்க நான் ஆவிக்கேற்றபடி நடக்கணும், ஆவியினால் நடக்கணும். நீங்க ஆவிக்கேற்றபடி நடக்க ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆவிக்கேற்றபடி எப்படி நடக்கிறது? எஸ், நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி, இனி நான் மேற்கொண்டு புது சிருஷ்டி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தை ஆண்டவர் படைச்சிட்டார். இனி மேற்கொண்ட ஒரு உலகத்தை அவர் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்தை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்பாலும் இயேசு வந்து உலகத்தை நாம் படைச்சு 6000 வருஷமாச்சு ஒரு திருத்துவம் திருத்துறாரா? இல்ல. நான் புது சிருஷ்டி, நான் வந்து பெர்ஃபெக்டாக பரிபூர்ணமாக நான் சிருஷ்டிக்கப்பட்டுட்டேன். கிறிஸ்து எனக்குள் மகிமை நம்பிக்கை இருக்கிறார். ரட்சிப்பு நிச்சயத்தை நாம் பெற்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நேற்று நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு போறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நிச்சயத்தோடு நடந்து கொண்டு போறேன். அதனாலதான் அவர் 3ஆம் அதிகாரத்துல இதே புத்தகத்துல சொல்றார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பிரஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை அவர் நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? இப்ப நிறைவேற்றி இருக்கிறார். சோ இந்த நிச்சயம் இல்லாத வாழ்க்கை எல்லாம் மாம்ச இச்சையில நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்கு நிச்சயம் இருக்கு, நான் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கு, ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கு, சுகமாக்கப்பட்ட நிச்சயம் இருக்கு, விடுதலையாக்கப்பட்ட நிச்சயம் இருக்கு, சகல நிச்சயம் இருக்கு. என்னோட இருக்கிறவர் ஆவியானவர், என்னோட இருக்கிறவர் இயேசு. கிறிஸ்துவை மரித்தோடு எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா சாவுக்கு எதுவான சகலதையும் சரீரத்தையும் அவர் என்ன செய்யறார்? உயிர்ப்பிப்பாராம். எனக்கு இந்த நிச்சயம் இருக்கு. சோ இப்ப நான் என்ன செய்யறேன்? நான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்றேன். சோ அப்ப நீங்க மாம்ச இச்சையை நடப்பிக்க மாம்சம் கிரியைகள் வெளியரங்கமான அதுதான் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் என்றெல்லாம் சொல்லப்படுது. எப்ப நீங்க ஆவியில இளைப்பாராம நீங்க நடக்க, பெற்றுக்கொண்டதுல நீங்க இளைப்பாராம நீங்க இருக்க நீங்க மாம்ச இச்சையை தான் நிறைவேற்றுங்க. ஆனா ஆவியானவர் நடத்த என்னவாம்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம்,
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாக இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. சோ இந்த ஆவியாருடைய கனி, எனது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் கனி எப்படிப்பட்டதாம்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. சோ இதெல்லாம் ஆருக்கு வரப்போஸ்? இதெல்லாம் ஆருக்குள்ள இருந்து இதை நடப்பிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எப்ப நடப்பிக்க போறாராம்? நீங்க உண்மையில இந்த சத்தியத்துல நீங்க இளைப்பாடுற பொழுது. இளைப்பாறாமல் மாம்சத்துல ஓடி திரிகிற, மாம்ச இச்சையில நடக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த சமாதானம், சந்தோஷம் கிடைக்க போறதில்லை. ஏன்? அவர்கள் இனித்தான் ரட்சிப்பை பெற போறார்கள். இனித்தான் முடிவில் தான் அவர்களுக்கு தெரிய போஸ் அவர்கள் நரகமா பரலோகமா. முடிவில் தான் தெரிய போகுது அவர்களுக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதான். யாராவது ஒருவர் கை வச்சா தான் எங்களுக்கு சுகம் கிடைக்கும், அவர்களுக்கு தெரியாது. ஆனா ஒட்டுமொத்தத்துல எப்பொரு மனுஷன் தன் ஆவியில பெற்றுக்கொண்டதை சத்தியத்தினூடாக உணர்ந்து, சத்தியத்தினூடாக கிறிஸ்துவோட அவன் ஒன்றாக நடக்கிறானோ, அப்பொழுது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நெடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அவனோட சேர்ந்து நடக்க போஸ். இது நான் சொல்லல, உங்களுக்கு பரிசுத்த ஆவி சொல்றது. நீங்க ஆவினால் பிழைச்சிருந்தா, ஸ்டார்டர் என்ன சொன்னேன்? நான் ஆவினால் ஆரம்பம் பண்ணினோம், மாம்சத்தினால முடிவு வர போறேன்னு தான் தலையங்க. இப்ப இங்க என்ன முடிக்கிறார்? நாம் ஆவியினால் பிழைச்சிருந்தா, உண்மையாக நீங்க ஆவியானவரால மறுபடி நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டதை நீங்க நம்பினா, ஆவிக்கேற்றபடி நடவும். ஆமென். உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நடவுங்க. உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ரட்சிக்கப்பட போற மனுஷன் இல்ல, ரட்சிக்கப்பட்ட மனுஷன். பரிசுத்தமாக்கப்படுற மனுஷன் இல்ல, பரிசுத்தமாக்கப்பட்ட மனுஷன். நீதிமான் ஆக்கப்பட போற மனுஷன் இல்ல, நீதிமான் ஆக்கப்பட்ட மனுஷன். அல்லது இனித்தான் ஆசீர்வதிக்கப்பட போற மனுஷன் இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். கிறிஸ்துவோட இனித்தான் இணைய போறதல்ல, கிறிஸ்துவோட இணைஞ்ச மனுஷன். பரலோகம் போற மனுஷன் இல்ல, பரலோகத்துக்குள்ள ஏற்கனவே பிரவேசிச்ச மனுஷன். இளைப்பாற போற மனுஷன் இல்ல, இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்ச மனுஷன். ஒட்டுமொத்தத்துல கிறிஸ்துவோட ஒன்றான மனுஷன். ஆமென். கிறிஸ்துவோட ஒன்றான மனுஷன். இவைகளை நீங்க சத்தியத்தினூடாகத்தான் கேட்டு, சத்தியத்தை நீங்க நம்புறதால, விசுவாசிக்கிறதால இவைகள் உங்களுக்குள்ள பலன் செய்யும். ஆமென். இதுக்கு நீங்க வேற எங்கேயும் போய் நீங்க இதை பெற வேண்டியும் இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு 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 படிப்பு போன்றதல்ல. ஒரு மனுஷன் கேட்கறதுனால் வருகிற விசுவாசம், நம்பிக்கை. சுவிசேஷத்தை கேட்கறதுனால என்ன வருதாம்? விசுவாசம். நம்மை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு, நம்மை போன்ற அருமையான விசுவாசம். இப்ப நான் சொல்றதை நீங்க விசுவாசி கேட்க, நீங்களும் நம்மை போன்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள்றீங்க. இதைத்தான் பவுல் பேதுரு சொல்ற 2 பேதுரு 1 சொல்றார், நம்மை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. சோ இவர்கள் எல்லாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்றார்கள். முன்னே இருந்த விசுவாசம் இல்ல, உலக மக்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் இல்லை, இதை செய்தா கத்த செய்வாருங்கிற விசுவாசம் இல்லை, நம்மை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. சோ பேதுரு சொன்னது போல நானும் சொல்ல முடியும், நான் இந்த விசுவாசத்தை நான் பெற்றிருக்கிறேன். அதே போல நீங்க விசுவாசி கேட்க நான் என்ன சொல்ல முடியும்? நம்மை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. விசுவாசத்தை நாம் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். கிறிஸ்துவுடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். பெற்றுக்கொள்ளைக்க நமக்கு சமாதானம், இளைப்பாறுதல், ஆறுதல் எல்லாமே ஒரு வாசம். ஆமேன். உங்களுக்குள்ளே இருந்து வெளியில வரும். நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களுக்குள்ளே இருந்து வரும். நீங்க காணுவீங்க, நீங்க அனுபவிப்பீங்க. ஆமேன். உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே
அது வெளியில வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? அனுபவிப்பீங்க. சோ ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்து. ஆவியில ஆரம்பம் பண்ணினாங்க. நாம மாம்சத்துல முடிவு பெறாம அல்லது மாம்சத்துல நடக்காம நாம எப்பவும் நாம் ஆவியிலே நடப்போம். இயேசுவே, எங்களுக்கு இன்னும் உதவி செய்யுங்க. இன்னும் எங்களுக்கு சத்தியத்தை போசிங்க. இன்னும் எங்களுக்கு ஆவியில நடக்கிறதுன்றா எப்படி என்பதை கற்றுத்தாருங்க. நான் உங்களோட நடக்க விரும்புறேன். நீங்க எங்களுக்கு தூரமானவர் அல்ல. நீங்க எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. ஆனா நாங்க தான் ஆவியில நடக்காம மாம்சத்துல நடக்கிறோம். நாம தான் விசுவாசத்துல நடக்காம அவிசுவாசத்துல நடக்கிறோம். நாம தான் நிச்சயத்துல நடக்காம நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில நடக்கிறோம். நாம தான் பெற்றுக்கொண்ட உணர்வுல வாழாம பெற்றுக்கொள்ளாத உணர்வுல வாழ்கிறோம். நாம தான் பயப்படுகிறோம். ஆனா கிறிஸ்து, நீங்க எங்களோட இருக்கீங்க. நீங்க என் பட்சத்தில் இருக்கீங்க. எனக்கு எதிராக நிற்பது யார்? எது? பசியோ, நாசமோசமோ, வியாதியோ, எது எது? அல்லது ஒரு வேலையில்லா தன்மையோ, அல்லது இல்லாத ஒரு காரியமோ, எது? ஒன்றுமே நிக்க முடியாது. சொல்லுங்க. வேலை இல்லாத தன்மை, வேலை இல்லாத ஒரு காரியம், அது நீங்க அதை ஒரு உலக சாத்தான் என்று சொல்லுங்க. அது எனக்கு எதிராக நிக்க முடியாது. எதுவும் எனக்கு எதிராக நிக்க முடியாது. என் வாழ்க்கையில எது ஒரு ஒரு வீழ்ச்சியை கொண்டதோ அது கிறிஸ்துவத்திலிருந்து வர்றதல்ல. நம்ம சோதிக்கிறதுக்கு அல்ல, அல்லது நம்ம வழிநடத்துறதுக்கு அல்ல. அது உலகத்திலிருந்து வருகிற நம்மை தாக்குகிற காரியம். அது ஒன்றுமே நமக்கு எதிராக நிற்க முடியாது. காரணம், நாம் புது சிருஷ்டி. காரணம், கிறிஸ்து என்னோட இருக்கிற. எனக்கு எதிராக நிற்பது எது, யார் என்று நீங்க சொல்ல முடியும். ஆமென். ஆகவே கிறிஸ்துவே நன்றி. கம்யூனியனுக்குள்ள போவோமா? உங்களோட கையில கம்யூனியன் இருந்து அடங்க. அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சொன்ன, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். சோ எபிரேயர் சொல்லப்படுது, அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டோம்? பூரணமாக்கப்பட்டோம் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டோம். உட்கொள்வோமா? அவர் பாத்திரத்தை எடுத்து, இது என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்ல. அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் புதிய உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் மக்களுக்கு கிளியரா சொன்னது. ஆமேன். நான் உங்களோட அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் இனி என்ன செய்வதில்லை, நினைப்பதில்லை. காரணம், இயேசு உங்களோட அக்கிரமங்களை எல்லாம் சகலதும் அவர் மேல போடப்பட்டாச்சு. ஆமேன். சோ இப்ப நாம இயேசு அந்த அவருடைய பேழைக்குள்ள நாம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? காக்கப்பட்டிருக்கோம். சோ இனி எங்களுக்கு எங்களோட ரட்சிப்புக்கு மேலாக ஒன்றுமே எங்களை என்ன செய்ய முடியாது, அணுக முடியாது. நோவாவுடைய பேழை ஆக்கின தீர்ப்பு. அங்க உலகத்துல வெள்ளம் வந்து ஜனங்கள் ஆக்கினைக்குள்ளா தீக்கப்படுறாங்க. ஆனா நோவாவின் பேழை மேல மிதக்குஸ். அதே போல இன்னைக்கு உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீக்கப்படலாம். இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீக்கப்படலாம். பாவம் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீக்கலாம். வியாதி வேதனைகள் அவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீக்கலாம். ஆனா கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு இருக்கிற உங்களுக்கு, அவருடைய நீதிக்குள் இருக்கிற உங்களுக்கு, எத்தனை சொல்றீங்க? நான் என்னுடைய பலத்தினால நீதி அல்ல, விசுவாசத்தினால் வந்த நீதிக்கு இல்ல, நான் நிலை நிற்கிறேன். ஆமேன். சோ கொள்ளுமா?